10th படிக்கிறான், குரான் ஓத தெரியல. +2 படிக்கிறான், குரான் ஓத தெரியல. குளிக்கிற சட்டம் தெரியல. பெரிய அசுத்தமானால் சின்ன அசுத்தமானால் என்ன செய்யணும், என்ன நியத்து, எப்படி குளிக்கணும் தெரியல. +2 படிக்கிறான். காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் போற பருவம் எய்தி விட்டு ஏஜ் அட்டன் பண்ண பிள்ளைக குரான் ஓத தெரியாம இருக்கு. நான் அடிக்கடி சொல்வதுண்டு, இப்போதும் சொல்லுகிறேன், இங்கும் சொல்லுகிறேன், வருத்தப்பட வேண்டாம். ஒரு பருவ வயதை அடைந்து விட்ட, ஒரு 14 அல்லது 15 வயதை அடைந்து விட்ட ஒரு ஆண் அல்லது ஒரு பெண் குரான் ஓத தெரியாம இருக்காங்கன்னா அவங்க அத்தா அம்மா சரியில்லைன்னு அர்த்தம், பாப்பா அம்மா சரியில்லைன்னு அர்த்தம். ஒரு தந்தையாக இருப்பதற்கும் தாயாக இருப்பதற்கும் அவர்கள் தார்மீகமான தகுதியை இழந்து விடுகிறார்கள். 8 வயசு 9 வயசுல எல்லாம் குரானை முடிக்க வைக்கலாம். தொடர்ந்து மதரசாவிற்கு அனுப்பப்பட்டு மதரசாவிலே இருப்பவர்களும் அதற்கான முயற்சிகளை செய்தால் முடியும். மதீனாவில் அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் கூட அந்த பழக்கம் இருக்கு. என்னன்னா, ஒரு குழந்தைகள் மதரசால கொண்டு போய் எப்போ விடுவாங்க தெரியுமா? 4 வருஷம் 4 மாசம் 4 நாள், அது ஒரு கணக்கு மாதிரி வச்சிருக்காங்க. அந்த அன்னைக்கு தான் கொண்டு போய் விடுவாங்க. ஒரு குழந்தைக்கு 4 ஏஜ் 4 ஆயிடுச்சு, 4 மாசம் ஆயிடுச்சு, 4 நாள் ஆயிடுச்சுன்னா கொண்டு போய் மக்தபில் விட்டுருவாங்க. என்ன விளைவு தெரியுமா? 8 வயசுல முழு குரானும் சரளமா ஓதுற அளவுக்கு புள்ள ரெடி ஆயிடும். அதை கொண்டு போய் விடுறத ஒரு ஃபங்க்ஷனா, ஒரு செலிப்ரேஷனா பண்றாங்க. மதீனால மட்டுமல்ல, மத்திய கிழக்கு நாடுகள், நிறைய நாடுகள்ல இருக்கு. தமிழ்நாட்டில் இருக்கு, இங்க காயல்பட்டினத்துல எல்லாம் இருக்கு, சென்னையில இருக்கு, ராயப்பேட்டையில, ட்ரிப்ளிகேன்ல எல்லாம். அந்த அன்னைக்கு ஒரு விசேஷம், உலமாக்களை கூப்பிட்டு போய் அன்னைக்கு விருந்தெல்லாம் கொடுத்துட்டு அந்த குழந்தைக்கு ஒரு சின்ன குட்டி மாலை ஒன்று போட்டு, அது கரெக்டாக 4 வயசு ஆயிடுச்சு. 4 வயசு 4 மாதம் 4 நாள் அந்த குழந்தைய மடியில் உட்கார வச்சு ஒரு தட்டில் சர்க்கரையை போட்டு அந்த குழந்தையோட விரலை பிடிச்சி அலிஃப் பான்னு எழுதுவாங்க. அது அன்னைக்கு ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி பண்ணுவாங்க. ஒரு 4 பேர்த்துக்கு அன்னைக்கு சாப்பாடு, மாமன் மச்சான்லாம் உட்காந்துருப்பான். அந்த குழந்தைக்கு ஒரு குட்டி மாலையை போட்டு உட்கார வச்சு என்ன பண்ணுவோன்னா, அரிசியில் சில இடங்கள்ல, சென்னையில எல்லாம் சர்க்கரையில் போட்டு பிஸ்மில்லான்னு அந்த குழந்தையோட கையை பிடிச்சி, அஜர்த்தே கையை பிடிச்சி இப்படி பிடிச்சி எழுத வைப்பார். எழுத வச்சுட்டு அவ்வளோதான். அன்னைக்கு சாயந்தரத்துலேருந்து அந்த குழந்தை மதரசாவுக்கு போயிடும். சில நேரம் பேரண்ட்ஸே தூக்கிட்டு போவாங்க. 4 வயசுக்குள்ள தானாவெல்லாம் போகாது, தூக்கிட்டு போய் விட்டுட்டு ஓதி அந்த ஒரு அலிஃப் அட்டை அல்லது ஒரு சின்ன அலிஃபா இது அதை தூக்கிட்டு வருவாங்க. விளைவு என்ன தெரியுமா? 4 ஆண்டுகளில் குர்ஆனை சரளமாக ஓதும். 4 வருஷத்துல அவங்க அம்மா தான் ஓதுறதை விட இது நல்லா ஓதும். அன்பானவர்களை, நான் எதுக்கு சொல்றேன்? 10 வயதை தாண்டுவதற்கு முன்னால் நமக்கென்று அல்லாஹ் இறக்கி வைத்து கபருக்கு